இந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ஆடர் ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம் சபதம் செய்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் உண்மை சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே மற்றவர்கள் சுகத்துக்கு உழைப்பார் சத்தியத்தின் பாதை வழி நடப்பார் மக்கள் பணம் மக்களுக்கே கொடுப்பார் துன்பம் அது முடிகிறதே இவன் சொன்னால் இரவு விடுகிறதே ஆஹா ஒரு வார்த்தையிலே அட ஆகா என்றால் விடுகிறதே தீமை விலகிட நன்மை பெருகிட சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் தோழர் முகுந்தன் சுதந்திர போரில் வென்று பகை முடித்தோம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் தீரும் வரை நடப்போம். தோழர் முகுந்தன் சுதந்திர போரில் வென்று பகை முடித்தோம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் தீரும் வரை நடப்போம். இளைஞர்கள் அலையெனவே செயலதிபரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு. நாளை விடியும் என்று கண் விழித்தே இருந்தோம். மக்கள் எழுச்சியில் மக்கள் போராட்டத்தின் மாபெரும் தலைவனின் பிறந்த தினத்தில் தாயகத்தில் நினைவு கூறல். நம்புங்கள் நாளை விடியும் என்று கண் விழித்தே இருந்தோம். ஈழ விடுதலை போராட்ட முன்னோடிகளில் ஒருவரும் மாபெரும் மக்கள் சேனையான புலட் எனும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் ஸ்தாபகரும் அதன் செயலதிபருமான மக்கள் போராட்டத்தின் மாபெரும் தளபதியான தோழர் முகுந்தன் என அறியப்பட்ட அமரர் கதிர்காமர் உமா மகேஸ்வரன் அவர்களது 81வது பிறந்தநாள் நினைவு தாயகத்தில் மாணிக்கதாசன் நட்பணி மன்றத்தின் ஒழுங்கமைப்பில் புலம்பெயர் புலட் தோழர்கள் சிலரின் நிதி பங்களிப்பில் கற்றலுக்கான உபகரணங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. வவுனியா கிராமம் ஒன்றில் அமரர் தோழர் உமா மகேஸ்வரன் அவர்களது 81வது பிறந்த தினம் மாணிக்கதாசன் நட்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் தேவார பாராயணம் பாடப்பட்டு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த அனைவருக்குமான 1 நிமிட மௌன அஞ்சலியுடன் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டது.
நிகழ்வில் கலந்து கொண்ட கிராம மக்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை தோழர் முகுந்தன் எனும் செயலதிபர் உமா மகேஸ்வரன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் முகமாக அவரது ஆத்மா சாந்தியடைய வேண்டி தீவாராதனை காட்டப்பட்டு தேவார பாராயணம் பாடப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. வவுனியா மணிபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள கணேசபுரத்தில் வசிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கற்றல் உபகரணங்கள் தேவை என கணேசபுரம் ஆலயத்தின் பொருளாளர் சிவசோதி கேசவன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊடகவியலாளர் திரு வரதராசா பிரதீபன் அவர்கள் நேரிய முறையில் ஒழுங்கமைத்திருந்தார். இந்நிகழ்வில் ஆலயத்தின் பொருளாளர் சிவசோதி கேசவன் மற்றும் தர்சிகா மகேசு அவர்களும் இணைந்து கொண்டு பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேற்படி கல்விக்கு கரம் கொடுப்போம் நிகழ்ச்சி திட்டம் மற்றும் வாழ்வாதார உதவி வழங்கல் திட்டத்துக்கும் நிகழ்வுகளுக்கும் நிதி பங்களிக்க உள்ளோர் விவரம். கழகத்தின் புலட் பிரான்ஸ் கிளை செயலாளர் தோழர் தயாளன், சுவிஸ் தோழர்களான லெனின் எனும் செல்வபாலன், அண்டன் எனும் லோகராஜா, ரமணன், தேவண்ணர் எனும் தவராஜா போன்றோர் தங்களின் நிதி பங்களிப்பை வழங்கி இச்செயல்பாட்டுக்கு உதவி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது கல்விக்கு கரம் கொடுப்போம் மற்றும் உதவி வழங்கல் திட்டமானது இவ்வாறாக காலத்தின் தேவை கருதி உடனடியாக இந்த உதவியினை செய்ய முன்வந்த புலம்பெயர் புலட் தோழர்களுக்கு தாயகத்தின் உறவுகளுடன் இணைந்து மாணிக்கதாச நட்பணி மன்றமும் நன்றி கூறுவதோடு இன்றைய நாளில் ஜனன தினத்தை காணும் அமரர் உமா மகேஸ்வரன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என தாயக உறவுகளோடு இணைந்து மாணிக்கதாச நட்பணி மன்றமும் வாயார வேண்டி பெருமை கொள்கிறது. மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் செயலாற்றிய தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் செயலதிபர் தோழர் உமா மகேஸ்வரன் அவர்களின் ஜனன தினத்தை முன்னிட்டு நமது மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கியமைக்கு மிக்க நன்றிகள். அத்தோடு இதனை ஒழுங்கமைத்த மாணிக்கதாசன் நட்பணி மன்றத்திற்கும் ஊடகவியலாளர் பிரதீபனுக்கும் மிக்க நன்றிகள். நலிவுற்றவர்களுக்கு நட்பணி இயக்கம் என்றும் மக்களுக்காகவே மாணிக்கதாசன் நட்பணி மன்றம். Somebody